Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் விவகாரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. அது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்றும் விசாரணைக்கு வந்துச்சு, இன்னைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நீதிபதிகள் இருவேறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. குண்டர் சட்டம், சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது சரியா தவறா, அவரை விடுவிக்கலாமா? முதல்ல சவுக்கு சங்கர் மேல இந்த குண்டர் சட்டம்ங்கிற இந்த சட்டம் பாய்ஞ்சதே சரியா தவறா? இல்லை சார், எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்துல நான் மாற மாட்டேன். மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு பொதுவான ஒரு பார்வைன்னா, இவங்க எப்போ காவல்துறை தோல்வியை சந்திக்கிறாங்க, சவுக்கு சங்கர் விஷயத்தில் அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கிறாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை இருக்குது தெரியுங்களா? முதல் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அப்யூஸ் பண்ணி மீண்டும் மீண்டும் நம்ம அந்த வார்த்தை சொல்லணும். அப்யூஸ் பண்ணுறாரு, பெண் காவல் ஆய்வர் அப்யூஸ் பண்ணுறாரு, தேர்ட் ஜெனரல் அப்யூஸ் பண்ணுறாரு. இதுக்காக மட்டுமே அவரை கைது செய்திருந்தால் கூட, அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னா பிணையில் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கும். பிணையிலே அவர் வந்திருந்தாருன்னா கூட, ஜாமீன்லேயே வந்திருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு வழக்கில் இப்போ சமீபத்தில் இப்போ நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி மேட்டில் அந்த பெண்ணோட இறந்த தாயார் இப்படி வழக்குகள் வாங்கி கூட அவங்களை கொண்டு போய் கூட நீங்கள் சிறையில் வச்சுருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அப்படி வைக்கும் போது, அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான குண்டர் சட்டம் பேசிட்டே இருக்க, கைதாகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லலாம். இன்னும் பல வழக்குகள் நீங்கள் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் நிஜத்தின் அடிப்படையில் இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஆதரவே காவல்துறைக்கு இருந்தது. இவர் இப்படி பேசுனது பொது பார்வைன்னு இருக்கு இல்லையா, சமூக பார்வை. அதில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் சவுக்கு சங்கர் பேசுறது தவறுன்ற அந்த பார்வை இருந்து, எப்போ இவங்க தவறு பண்ணுறாங்கன்னா, காவல்துறை தரப்பில் எப்போ தப்பு நடக்குதுன்னா, ஒரு இந்த வழக்கில் கைது பண்ண பிறகு அவர் வெளியில் வரக்கூடாது, ஆல்ரெடி சவுக்கு சங்கர் கைது பண்ணணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். சரியான ஒரு சந்தர்ப்பம் கேட்டால் இவர் இப்படியான வார்த்தைகள் பேசுகிறாரு. ஒரு உச்சநிலையில் காவல்துறை காயப்படுது சவுக்கு சங்கர் வார்த்தையால். அப்போ இவங்க கைது பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது, அடுத்த கட்டமாக இவங்க இந்த கஞ்சா வழக்குன்னு கொண்டு வைக்கும்போதே அப்போவே நம்ம முடிவு பண்ணலாம். ஓரளவுக்கு இந்த சட்டம் தெரிந்தவர்களுக்கு, உங்களை போன்ற இன்னும் பலருக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, இது அடுத்த கட்டமாக இவங்க நகர்வு எங்கன்னு கேட்டிங்கன்னா, குண்டர் சட்டத்தில். குண்டர் சட்டத்தில் ஏன் அடைக்கணும்? அது இந்த கஞ்சா வழக்கில் ஏன் கைது பண்ணணும் முதல்? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக, ஏன்னா சமூகத்துக்கே இவங்க விரோதின்ற அந்த ஒரு கட்டம் தான் கஞ்சா வழக்கு. அதுக்கு பிறகு இந்த 409 கிராம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அலுவலகத்தில் வராங்க, அங்கேருந்து கிலோ கணக்கில் எடுத்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு. ஏன்னா மக்கள் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காவல்துறைக்கு எதிர்த்து போராடக்கூடிய, போராடக்கூடிய நம்ம எடுத்துக்கணும். சவுக்கு சங்கர் அது பாராட்டுற மாதிரி ஆகிடும். காவல்துறை எதிர்த்து பேசக்கூடிய, தமிழ்நாடு அரசை எதிர்த்து பேசக்கூடியவர் அவர் தங்குற இடத்துலையோ அவருடைய கார்லேயோ இல்லை எங்கேயோ பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா வச்சிருப்பாரா? அதுவே ஒரு கேள்விக்குறி தான். லாஜிக் எங்கேயோ இடிக்குது அந்த இடத்துல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய சவுக்கு மீடியா அலுவலகத்தில் கிலோ கணக்கில் வச்சிருப்பாரா? அப்படியே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மிகப்பெரிய கஞ்சா வியாபாரி இருந்தார்னா இதெல்லாம் அங்கே வைக்க மாட்டார். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது இல்லை. அதுவும் இன்னைக்கு டிஜிட்டல் புரட்சி நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் ஆதி காலத்திலே நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி? காவல் அதிகாரிகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் கஞ்சா கடத்துவார். இதெல்லாம் இடிக்குது. சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு பெரிய சட்டம் குண்டர் சட்டத்தில் வைக்கிறாங்க. சரி, குண்டர் சட்டத்தில் நீங்கள் அடைக்கிறீங்கன்னு சொன்னால், அதுக்கான இப்போ குண்டர் சட்டம்ன்றது எதுக்கு தெரியுமா? சமூகத்தில் இந்த மனிதர் நடமாடவே கூடாது, இவரால் சமூகத்திற்கு பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு, சாதாரண மக்கள் கிட்ட கூட இவர் பார்த்தீங்கன்னா இவர் புழங்கக்கூடாது. ஏன்னா அவங்க உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்துன்ற அந்த சூழ்நிலையில் இவரை குண்டர் சட்டத்தில் இவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவர் சிறையில் தான் இருக்கணும். ஏன்னா இவர் ஜாமீன் இந்த பிணையெல்லாம் பயன்படுத்தி அடிக்கடி வெளியில் வந்துடுறாரு, இவர் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு என்னன்னா ஹேபிச்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய வழக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே இவரால் நிறைய வழக்குகள் இருக்கணும். நீங்கள் கைது பண்ணுற பிறகு போடுற வழக்குகள் வேறு, இவர் மேலே இத்தனை வழக்குகள் எண்ணிக்கை இருக்குன்னு காட்டுறது வேறு. ஆனால் ப்ரீவியஸாக இவர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு இருக்குது, ஏற்கனவே சிறையில் போயிருக்கிறார், அந்த கைது நடவடிக்கையெல்லாம் காட்டணும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் இவர் சிறையில் போயிருக்கிறார் சவுக்கு சங்கர், சரிங்களா? அது கூட எந்த வழக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை போல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய கிரிமினல்கள் மேலே
கொலை குற்றம், ரவுடிகள் தாண்டி, ரவுடிகள்னா இப்போ காகிதம் பொறுக்கணும் ரவுடியை தான் ஆயிடுறாங்க சரிங்களா. அவன் ஏதோ சின்ன சின்ன குற்றங்கள் பண்ணிட்டு அவன் ரவுடின்ற முத்திரை குத்துறாங்க. அதில் உண்மையிலேயே அவன் ரவுடி தானா இல்லை ரவுடி ஆக்கப்பட்டானான்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம் சரிங்களா. அப்போது இங்கே செயின் அறுக்கிறனும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாசில் போடுறாங்க. பெரிய கொலை குற்றம் பண்ணுறவன் தொடர்ச்சியாக வந்து கொலை வழிப்பறி இந்த மாதிரியான வந்து கொள்ளை இந்த மாதிரி ஈடுபடும் அவனும் குண்டாசில் போடுறான். அப்போது அப்படிப்பட்ட நபர்களுக்கே நான் சொல்கிறது, கொலை கொள்ளை வழிப்பறி ஈடுபடக்கூடிய ரவுடிகளுக்கே இவங்க ஏகப்பட்ட பேப்பர்களை ரெடி பண்ணணும். மாத கணக்கில் வந்து ராத்திரி பகலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழைக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் பார்த்துக்கணும். இந்த குண்டாஸ் ரெடி பண்ணணும்னா அவ்வளோ லெட்ஜர் ரெடி பண்ணணும். இதில் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரெடி பண்ணும்போது உண்மைகளும் இருக்கும், உண்மைகளை தாண்டி பொய்களும் இருக்கும், ஆதாரங்களும் வைக்கணும். இப்போ ஒரு ரவுடின்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு பலதரப்பட்ட இடங்களில் போயிட்டு ஒரு 100 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கத்தியை காமிச்சு வந்து பணம் கேட்டார் மிரட்டினாருன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சம்பவமே நடந்திருக்காது சரிங்களா. அதெல்லாம் விசாரணைக்கு போகும்போது கேட்டிங்கன்னா அவன்லாம் இதெல்லாம் ஃபேக்குன்னு படிக்கும் போதே ஃபேக்குன்னு தெரிஞ்சிடும். சிலதெல்லாம் நீங்கள் அந்த குண்டாஸ் ரெடி பண்ண அந்த லெட்ஜரை பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம், ஒரு உண்மையிலேயே ஒருத்தர் வந்து சமூகத்தில் வந்து அவனால் வந்து பிரச்சனை இருக்குன்னா நம்ம இப்படியும் பேசி ஆகணும். ஒரு ரவுடி இருக்கிறான், அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிணையில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஃபேக்காக ரெடி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுக்கறதே மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒரே ஒரு மனு போகும். அவங்களுடைய மனைவியோ அல்லது அவங்களுடைய பிள்ளைகளையோ அவருடைய சார்ந்தவங்க அவங்க தாயார்கிட்ட போகும்போது அவர் சில கிளாஸ்லாம் பார்ப்பார். மாவட்ட ஆட்சியருக்கு எந்த பார்வையும் இருக்காது. ஏன்னா அங்கே நீங்கள் கொடுக்கறது உண்மையா பொய்யான்றது அவருக்கு தெரியாது. பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்கும். ஆனால் அவர் என்ன கேட்டால் இதெல்லாம் விதிகளுக்கு உட்பட்டு சரியா இருக்கா, சரியா இல்லை, ரிஜெக்ட். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிழையாக சேர்த்துருப்பாங்க, ஃபேக்காக இருக்கும். அப்படி வந்து நான் சொன்னேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை மறைக்கப்பட்டிருக்கோம், உண்மை இருக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கும். இப்படி கொண்டு போய் கேட்டால் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குண்டாசு இதெல்லாம் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க வந்து கலெக்டர்கிட்ட போய் இவங்க மனு கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். சில பேர் ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதமாவது அவனை உள்ளே வைக்கணும். ஓவராக பேசிட்டு இருக்கிறான், ஓவராக பண்ணுறான், 1 மாதமாவது அவனை உள்ளே வைக்கணும். அப்படின்னா சரி அந்த குண்டாஸ்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் கொடுத்து இப்போ பாருங்கள் சவுக்கு சங்கர் வந்து மற்ற வழக்குகளோட கைது பண்ணிடலாம். இப்போ வெறும் இந்த காவல் அதிகாரிகளை அந்த அபியூஸ் பண்ண அந்த ஒரு வழக்கில் மட்டும் கைது பண்ணி இவங்க குண்டாஸ் போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த குண்டாஸ் நிற்க போகிறதுல தான். ஆனால் இதுக்கெல்லாம் அந்த ப்ராசஸ் இதுக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி இதெல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஆகிட்டு ஒரு மாதம் ஆகிடுதுங்களா. அந்த 1 மாதம் ஒரு 30 நாள் உங்களை உள்ளே வைக்க முடியுதுல்ல. நீதிமன்ற பிணைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அதிகபட்சம் என்ன சார், ஒரே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலே கீழமை நீதிமன்றமே 8 நேரம் வெளியே அமைச்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த கஞ்சா வழக்கு குண்டாசு இதெல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட இப்போ இந்த குண்டாசை ரத்து செய்து வெளியே வராருன்னு வச்சுப்போமே, இன்னும் சில வழக்குகள் இருக்குது பிணையில். ஆனால் ஏறக்குறைய இதுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு இல்லை. இதுதான் தேவை. இப்போ இன்னைக்கு வந்து நீதிபதிகள் 2 பேருமே வந்து வேறு கருத்து சொல்லியிருக்காங்கல்ல. சுவாமிநாதன் அவர்கள் வந்து வேற கருத்து சொல்லியிருக்காரு, பாலாஜி வேற கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது, குண்டாஸ் உடையுமா? இல்லை இதில் நீதியரசர்கள் எப்படி இதை கொடுத்துருந்தாலும் ஒரு நீதியரசர் வந்து குண்டாஸ் வந்து ரத்து பண்ணுறாரு, இன்னொரு நீதியரசர் வந்து ரத்து பண்ண தப்புன்னு சொல்ல அரசு தரப்புலையும் கேட்டு செய்யறாங்க. அதுக்கு ஒரு அவசியம் இல்லைன்றார். ரெண்டுமே வந்து நீதிபதிகளுடைய ஒப்பீனியன் தான். ஆனால் நான் என்னுடைய பார்வை கேட்டால் நீதியரசருடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பு 2 தரப்புலையுமே நான் அதை விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு பொது பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டது உண்மை. ஆனால் அடுத்தடுத்து போடப்பட்ட இந்த வழக்குகளால் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கப்பட்டு நிற்கிறதும் உண்மை. இவங்க வந்து பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு மெய் வழக்கை எப்போவுமே இப்படி தான் ஆரம்பம்லாம் நல்லா இருக்கும் காவல்துறைக்கு, கடைசியாக சொதப்பாங்க. இப்போ இதே காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். காவல்துறை இப்பவும் சொல்கிறேன் சார், இன்றைக்கும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இன்னமும் கூட காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஒரு லாபி இருக்குது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காவல் அதிகாரி வீட்டில் வேலை செய்கிற வந்து ஹார்டலி விஷயமா அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசும்போது நான் ஒரு தொழிற்சங்கம் நடத்தினேன் சரிங்களா, தொழிலாளருக்கு நலசங்கம் நடத்தினேன். அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளியோட வந்து தொழிலாளினா அந்த ஹார்டலி சொல்கிறேன், இந்த கான்ஸ்டபிள் லெவலில் ஒரு மேல் அதிகாரிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அவ்வளோ வந்து கடுமையாக வேலை வாங்குறான்னு கேட்டிங்கன்னா அந்த அனுதாபத்தை வந்து சவுக்கு சங்கர் வந்து அறுவடை பண்ணுறாரு. எந்த அனுதாபத்தை, ஒரு கீழ்நிலை காவலர்களுடைய அந்த அனுதாபத்தை வந்து
யார் அறுவடை செய்கிறார், இவர் ஏன்னா அவங்களுக்காக பேசுகிறார். இப்போ ஒரு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழிற்சங்கம் நடத்துகிறாரு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சாடுவார். ஏன் தொழிலாளி இப்படியெல்லாம் உங்ககிட்ட கஷ்டப்படுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு அதிகாரியோட மூவ்மெண்ட் அத்தனை மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்டலி மூலமாக சவுக்கு சங்கருக்கு வரும். அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. இனி அவர் வெளியில் வந்தாலும் அது நடக்கும். இதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகளுக்குள்ளே இருக்கிற அந்த அரசியல்லையும் அவர் இருக்கிறார். நீ மேலே நான் கீழே இன்னொரு இருக்குது. அப்போது இதுதான் இங்கே இருக்குதுன்னு கேட்டால் சவுக்கு சங்கர் சோர்ஸ்ன்றார் பார்த்தீங்களா, அந்த சோர்ஸ் வேறு எதுவும் கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு தான். அங்கே வந்து எப்படியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் இருக்கிற அதிகாரிகள் எப்படியும் முரண்பட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் முரண்பட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வளர்த்து விட்டு ஆலமரமாக ஆக்கி தான் சார் இந்த சவுக்கு சங்கரை வச்சுருக்காங்க. இதான் உண்மை. ஏன் அவர் சவுக்கு சங்கர் மற்ற துறைகளுக்கு போக முடியல? இன்னும் எத்தனை துறை இருக்குது, போக முடியல. ஏன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை, இவ்வளவு இதில் தானே அவர் பயணிக்கிறாரு சவுக்கு சங்கர். வேற எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அவர் ஏதாவது பேசினாரா? போக முடியல. ஏன்னா அவர்கிட்ட வந்து சோர்ஸ் இருக்கிறது இந்த காவல்துறை, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கொடுத்த இந்த குண்ட சட்டம் ரத்தாகிறதுல வந்து அதாவது சவுக்கு சங்கர் எதிர்ப்பாளர்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்களே சார். இங்கே வந்து ஒரு விஷயம் நான் பார்த்தேன், நான் கூட பார்த்தேன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இது. நான் கூட பார்த்தேன். நான் ஏற்கனவே நான் சொல்ல சார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சவுக்கு சங்கர் கைது வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடவும் இல்லை. நான் வருத்தப்பட்டு வந்து ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம் இப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த வருத்தமும் எனக்கு இல்லை. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க. சவுக்கு சங்கர் கைதை வந்து கொண்டாடி தீர்த்தவங்க இருக்கிறாங்க, இன்னும் கூட கொண்டாடி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து செய்த ஊழல் தானே சொன்னார், அரசு செய்த ஊழல் தானே சொன்னார், அவரை போய் வந்து இது மாதிரி வந்து கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போவும் கூட நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீதிமன்றம் ரத்து பண்ணுதுன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண போகிறாங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு இங்கே யாருடைய தனிநபர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றம் செயல்படாது சார். இன்னைக்கு தேசத்தில் வந்து இன்னைக்கு வந்து அதை நீதியரசர் யாராவது இருக்கட்டும், அவங்க பிறப்பிக்கிற உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமர்சிக்கவே முடியாது. காரணம் கேட்டால் நீதிமன்றம் ஒன்று தான் இங்கே சரியாக இருக்குது. மோடி வந்து கெடுக்காத ஒரு துறை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி வந்து அரசு, பிஜேபி அரசு ஒரு கெடுக்காத ஒரு துறை இருக்குது, அவரையும் இந்த நரேந்திர மோடியும் கேள்வி கேட்குற ஒரு அரசு இருக்குதுன்னு சொன்னால் அது நீதிமன்றத்தில் மட்டும்தான் சார் இருக்குது. நீதிமன்றம் மட்டும்தான் சரியாக இருக்குது. மீதி எல்லா துறையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்சர் வந்து இருக்குது. இதில் நீங்கள் நீதிமன்றம் வந்து சொல்லக்கூடிய உத்தரவு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் இங்கே வந்து இது ஹோட்டல் கிடையாது. நீதிமன்றம் உங்களுக்கு விருப்பப்பட்டது தோசை கேட்டிங்கன்னா தோசை கொடுக்கறதுக்கு, இட்லி கேட்டால் இட்லி கொடுக்கறதுக்கு. நீதிமன்றம் இந்த வழக்கில் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படும். சட்டத்தை மீறி வந்து நீதிமன்றம் செயல்படுதுன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது, முதல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்குது. அவங்க பார்ப்பாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு ஆதாய நோக்கத்தில் இந்த தீர்ப்பு. அதனால தானே சார் நமக்கு படிநிலை இருக்குது. கீழமை நீதிமன்றம், முதன்மை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இத்தனை படிக்கட்டு இருக்குல்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்க்குறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவே இல்லாமல் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். தீர்ப்பு சொல்கிறவங்களாம் நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுடா. முதல்ல நான் ஏதோ நீதிமன்றத்துக்கு ஆதரவாக சப்போர்ட் நியாயமாக பேசுகிறேன். நான் இங்கே சவுக்கு சங்கர் வேண்டப்படாதெல்லாம் கிடையாது. சட்டம் என்னமோ அதுதான். சவுக்கு சங்கர் இங்கே ஒரே சட்டம், மற்றவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். இங்கே உனக்கும் அதே சட்டம் தான். நீங்கள் வந்து எந்த சட்டத்தில் அடைக்கணும்னு ஒன்று இருக்குது சார். குண்டர் சட்டத்தில் வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து சவுக்கு சங்கர் ஒர்த்தானால் இருக்கு. நான் ஒர்த் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசமோ இல்லை பொறுக்கியோ அல்லது வந்து கொலையோ குற்றவாளியோ அது மாதிரி கிடையாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னு கேட்டால் அப்படியே வந்து ஸ்தம்பிச்சிடுச்சுங்க, மக்கள்லாம் வந்து அப்படியே வெந்து வீணாக போயிட்டான். அப்படிலாம் கிடையாது சார். குண்டர் சட்டத்தில் அடைக்கிறவங்களாம் ஆள் கிடையாது. இன்னும் 4-10 வழக்கு கூட போகலாம். நான் கூட கேட்டால் நான் வந்து ஒரு வேளை வழக்கு பதிவு பண்ணுறேன்னா சவுக்கு சங்கர் மேலன்னு கேட்டால் அவர் பேசுகிற காணொலி மொத்தத்தையும் எடுத்து சைபர் கிரைமில் கொடுத்து 15 நாளுக்கு ஒரு முறை ஒருத்தர் வர வச்சு ஒரு புகார் வாங்கி வெளியில் வந்தாச்சா இந்த வழக்கு மறுபடியும் உள்ள போடு, 15 நாள் பெயிலில் வந்துட்டு வந்தா தூக்கி உள்ள போடு, இப்படியும் போட்டு கேட்டீங்கன்னா இருக்க எத்தனை காணொலி இருக்குதோ அத்தனை காணொலியிலையும் நீங்கள் வந்து கேஸை போட்டுகிட்டே இருந்தீங்கனாலே இந்நேரம் வழங்கி போயிருக்கோம். நீங்கள் ஒரு கட்டத்தில் விட்டுட்டு மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா இதில் போடலாமா அதில் போடலாமான்னு இங்கே கிட்ட தான் இருக்குது. ஒரு காணொலியில் தப்பாக இருக்குன்னா வழக்கு போடுங்க. 10 வழக்கு போட்டால் எல்லாருக்கும் உண்டு தானே சார். இது ஒரு வழக்கு போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்த பேசுகிறோன்னா அடுத்த ஒரு வழக்கு போடுங்க. அதுதானே நேர் வழி.
இப்போ இதில் வந்து வீரலட்சுமி அவர்களும் வந்து தன்னை இணைச்சிக்கின்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்குது இந்த இது. நம்ம குண்டர் சட்டத்தை பற்றி பேசுகிறோம், நீதிபதிகள் பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க பாருங்க. இல்லை இங்கே வந்து இவங்க சீரியஸாக போகும்போது நீங்கள் காமெடி பண்ணிருக்கீங்க. சரி, இவங்க வந்து நிற்கிறாங்க சார். இதெல்லாம் வந்து நல்லா புரியுது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சில பேருக்கு சவுக்கு சங்கர் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். சில பேர் வந்து சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்யூஸ், அதாவது நேமை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான் சவுக்கு சங்கரை. சார் இப்போ கூட சொல்கிறேன் சார், சவுக்கு சங்கர் நாளைக்கு வந்தால் பாரபட்சம் இல்லாமல் சொல்கிறேன், வியூவர்ஸ் மில்லியன் கணக்கில் இருக்கும், என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், நேரடியாகவே கேட்குறேன். இங்கே பல திராவிட இயக்க ஊடகங்களே நான் கேட்குறேன், உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் கூட நான் வந்து நான் மன்னிப்பேன். இந்த 3 பேர் நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், மீண்டும் சொல்லி அவங்க பெரிய நமக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கூடாரத்தை சேர்ந்தவனுக்கு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய கைதை வந்து கொண்டாடுறான், திமுக அரசு சரியாக நடவடிக்கை எடுத்திருக்குன்றான். இது வன்மம். நான் சொல்கிறேன், கேட்டான் அந்த 3 பேருக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன், நாளைக்கு வந்து சவுக்கு சங்கர் வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அந்த வியூவர்ஸில் நீங்களும் இருப்பீங்கடா. அந்த வியூவர்ஸ் வந்து லட்சம் மில்லியன் கணக்கில் போச்சுன்னா அந்த மில்லியனில் ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா நீங்களும் பார்ப்பீங்க. சவுக்கு சங்கர் என்ன சொன்னார்? அவன் ஏற்கனவே வெறும் கிளாஸ்லேயே ஆற்றுன்னு ஆத்துருவேன். இப்போ நீங்கள் குண்டர் சட்டம் இதெல்லாம் போட்டு வந்துங்க, வெளியே வந்து சொல்லுவான் பாருங்க, அப்படியே எது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இது நான் அப்படியே நான் டைவ் அடித்தேன், இப்படி அடிக்க வந்தாங்க, 10 பேர் கண்ணை கட்டிட்டு அடித்தாங்கன்னு சொன்னான். எப்படி 10 பேர் என்னையா நீ? சவுக்கு சங்கர் நான் கேட்குறேன், 10 பேர் அடித்தாங்க, எப்படி அடித்தாங்க? கண்ணை கட்டிட்டு அடிச்சா எப்படா தெரியும்? சார் ஒருத்தர் வந்து கத்தியை தூக்கி வந்து உங்களுக்கு வந்து வெட்ட வராங்கன்னு வச்சுங்க சார், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒரு செகண்ட் கண்ணை மூடினா போட மாட்டீங்க. ஒரு சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு கண்ணாடி ஏதோ ஒரு தூக்கி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், நீங்கள் கண்ணை மூடிங்க, சரிங்களா? பின்னந்தலையில் வெட்டப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எழுதி கொடுக்கும்போது புகார் எழுதி கொடுக்கும்போது தெரியும், என்னை நோக்கி வந்தார், என்னை நோக்கி வந்து என் கண்முனை வந்து ஓங்கி வெட்டினார், வெட்டும்போது பின்னந்தலையில் வெட்டுப்பட்டதுன்னுவான். பின்னந்தலையில் வெட்டுப்படும் போது நீங்கள் குனிஞ்சிட்டு இருப்பீங்க. அப்போ வெட்டும்போது பின்னாடி இந்த கூட ஒருத்தன் வெட்டிருக்கலாம்ல, இவன் தான் வெட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இப்படிலாம் இருக்குது. புரியுதா சொல்கிறது? இதை வந்து என்னன்னா நீதிமன்றம் பல வகையில் பகுத்து பார்க்கும் சார். எந்த வகையிலையும் வந்து ஒரு நிரபராதி வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தானே இங்கே வந்து கான்செப்டே அதானே. எந்த வகையிலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் சவுக்கு சங்கர் மேலே உள்ள ஒரு வன்மம், அவனை ஏதாவது பண்ணி நீங்கள் உள்ளே வைங்க, அவன் வெளியில் வரக்கூடாதுங்க. இவங்க 100 விமர்சனம் பண்ணானுங்க சார், அவன் ஒரே விமர்சனத்தை அடிச்சுட்டு போயிடுவான். என்ன சொல்லுங்கள், நான் ஏதோ இதுக்காக சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் இந்த இவனுங்கெல்லாம் இந்த பசங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் எப்படி தெரியுமா முத்தலிப்ப, இவங்களாம் எப்படி தெரியுமா, இந்த பெரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைத்தொட்டி இருக்கும், அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் கேட்டால் அந்த மீந்து போன பிரியாணி வந்து கொட்டுவாங்க. கொண்டு வந்து நேரம் வந்து கேட்டால் ஒரு 10 நாய் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு ஒன்னோட ஒன்று கத்தின்னு குழச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி, அந்த மாதிரி பசங்க இவனுங்க. சொல்கிறது யார்? சவுக்கு சங்கர். இவங்க தினம் விமர்சனம் பண்ணுவாங்க. புரியுதா சொல்கிறது? அப்போ சொல்கிறான்னு கேட்டேன், யாரெல்லாம் சொல்லணும்னு கேட்டால் இந்த யூடியூப் எடுத்து இந்த சாப்பிட்டையே அவன் எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக ஒரே அடிச்சிட்டான். என்னன்னு கேட்டால் ஒரே லைனில் சொல்கிறேன், சாதாரண போகும்போது சொல்லிட்டு போகிறேன். என்னன்னு கேட்டேன், எப்படி தெரியுமா, இந்த பெரிய வீட்டில் பிரியாணி போட்டாங்கன்னா வந்து மீது பிடிச்சா கொட்டானா அந்த நாய்க்கு வந்து அடிச்சுது, அந்த மாதிரி இவனுங்களாம் பதில் பேச முடியாதுன்ட்டு. இப்போ புரியுதுங்களா? இவங்களுக்குலாம் கேட்டால் தனிப்பட்ட வன்மம் சார். நம்ம எல்லாரும் ஒரு பாரதம், சவுக்கு சங்கராக இருக்கட்டும், அது யூடியூப் ப்ரூட்டஸாக இருக்கட்டும், அது யாருன்னா இருக்கட்டும், நம்ம கரெக்டாக நியாயத்தை தான் நம்ம பேசுவோம். நடுநிலையெல்லாம் கிடையாது, அது தாண்டி நியாயம் தான் பேசுவோம். சவுக்கு சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற அத்தனை காணொலியும் எடுத்து போட்டால் கேட்கும், அது உங்களுக்கும் பொருந்தும் இவங்களுக்கும் பொருந்தும். சீமானை வந்து யூடியூப் ப்ரூட்டஸ் வந்து பேசாத பேச்சுக்களா நான் கேட்குறேன். எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. அதே சமயத்தில் சாட்டை பேசாத வார்த்தைகளாம் எவ்வளோ இருக்குது, சரிங்களா? நாங்கள் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் கேட்டால் நீங்கள்லாம் அந்த பேசினா போயிட்டு தான் வரணும். அதனால் இவர் என்னத்துக்கு வந்து 19 மாதம் வச்சுருந்தாங்க, அவரை வந்து 9 மாதம் வச்சுருந்தாங்க, மாரிதாஸை 6 மாதம் வச்சுருந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம். புரியுங்க சொல்ல. ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 1 மாதத்துல விட்டுறாங்க. இங்கே கேட்டகரி இருக்குல்ல, நீங்கள் இன்னும் சவுக்கு சங்கர் லெவலுக்கு போகலன்னு தானே அர்த்தம். இங்கே வந்து யாருடைய வன்மத்தெல்லாம் தீர்த்துக்க முடியாது சார். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் சார் இறுதி முடிவு. காவல்துறையே நடவடிக்கை எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன முடிவு இருக்குது, நீதிமன்ற உத்தரவை வந்து இங்கே விமர்சிக்கிறதுக்கு யாரும் எந்த கொம்பனும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு இந்த மத்திய அரசு, இந்த சர்வாதிகார அரசு மோடி அரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துறை சரியாக இருக்குன்னா அது நீதித்துறை தான். நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் சவுக்கு சங்கர் ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்து
சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் ரத்துன்னு சொல்கிறாரா ஒரு நீதிபதி, இன்னொரு நீதிபதி ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கிறாரா? அந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து இறுதி முடிவெடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்குது. நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து இதே காவல்துறைக்கு ஆப்ஷன் இருக்குது சார், தெரியுமா? குண்டர் சட்டத்தை வந்து இந்த கீழே இந்த நீதிமன்றம் ரத்து பண்ணுதுன்னா அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகலாம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கொண்டு போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். சட்டத்தில் வழி இருக்குது, அதை செய்யுங்க. ஆனால் உங்களுடைய அரிப்பெல்லாம் சொரிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீதிமன்றம் செயல்பட முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்கு தீர்ப்பு வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக சொன்னால் நீதிமன்றம் நல்லா செயல்படுது. இந்த திராவிட இயக்க ஊடகங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த திராவிட இயக்க இந்த சைடில் வச்சுப்பாங்க, அந்த சைடில் வந்து தம்பிகள், இந்த சைடில் தும்பிகள். இந்த திராவிட இயக்க தும்பிகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த 2 ரூபா ஊப்பி இதெல்லாம் சொல்லணும். இன்னும் ஒரு ஆள் வரவே இல்லை. யார்? மிகப்பெரிய வேல் வீச்சு. அவர் வந்து எப்படி வீச போகிறாருன்னு தெரியல, அது வேற இருக்கட்டும். இங்கே வந்து ஏன்னா அவர் தான் இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அவர் தான் அங்கே அஜெண்டாவே. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய விருப்பத்துக்கு வந்து வெறுப்புக்கெல்லாம் வந்து வெறுப்புக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் கிடையாது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அந்த உத்தரவு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, அவ்வளோதான். அதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் மேல் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்ப்போ அதை ஏற்றுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தை யாரும் வந்து விமர்சிக்க முடியாது சார். நீதிமன்றம் சரியாது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். மற்ற துறைகள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுதான்னு கண்காணிக்கிறது நீதிமன்றங்கள். நீதிமன்றம் இதில் வந்து தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதை வந்து உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியல, நம்மளுடைய ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்னு ஒரு 6 மாதம் உள்ளே இருக்கணும், 1 வருஷம் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டால், நீங்களாம் வந்து செத்து போனால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவீங்கடா நீங்கள். அப்பா நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க. நீங்கள் நமக்கு அப்படி கிடையாது சார். யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஈரத்தோடு செயல்படணும். சவுக்கு சங்கருக்கும் ஒரு தாயார் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனு தான் அங்கே விசாரிக்கப்படுது. ரோட்டில் போகிறவங்களாம் கொடுக்கல. நாளைக்கு நீங்கள் கைது பண்ணாலும் நாளைக்கு உங்கள் பொண்டாட்டிங்க, உங்கள் அம்மா, இவங்க தான் போய் அங்கே போய் நிற்கணும். புரியுதுங்களா? சவுக்கு சங்கருடைய மனு கிடையாது. சவுக்கு சங்கர்கிட்ட மனு வாங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா முறையீடு யார்? சவுக்கு சங்கருடைய அவங்க அம்மா. அவங்க முறையிடுறாங்க, குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணணும். அதை நீதிமன்றம் பரிசீலிக்குது, அவ்வளோதானே தவிர எந்த பார்வையும் கிடையாது நீதிமன்றத்துக்கு. ஏன் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு? அதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எங்கள் துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது. இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை கிடையாது. என்ன நீ அன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு நான் உன்ன பண்ணுறேன்றதுக்கு நீதிமன்றம் பண்ணாது. அது காவல்துறை கூட செய்யலாம் அந்த வேலையை, காவல்துறை செய்யக்கூடாது. ஆனால் இவர் எல்லாருக்கும் ஒரு தலைவலியாக இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள், அலைச்சல்கள் காவல்துறைக்கும் நான் சொல்கிறேன் சார். சில நேரங்களில் ஏன் இப்படிலாம் பண்ணுன்னு கேட்டால் அப்போ தான் இவன் மாறுவான். இவங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தோடு இருக்கிற சவுக்கு சங்கரன் பல அநீதிகளை பேசின மனிதர் தானே. ஏன் இதே காவல்துறைக்கு சப்போர்ட்டாக நடந்தவர் தானே. கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறுவனத்துக்கு சார்பாக பேசுறியா? தூத்துக்குடி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் சார்பாக பேசுறியா? ராம்குமார் விஷயத்தில் பேசுறியா? காவல்துறைக்கும் சப்போர்ட்டாக செயல்பட்ட மனிதர் தானே. யாராவது மறுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது கேட்டால் இப்போ வந்து என்ன சொல்லுது நீதிமன்றம், என்ன சொல்லுது அதை நம்ம எடுத்துக்கணும் சார். தலைவணங்கி ஏற்கணும். அதில் வந்து உங்களுடைய வன்மத்தெல்லாம் கொட்ட முடியாது. புரியுங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் விவகாரம் இருக்குல்ல, கட்சி சார்பாக நீங்கள் பேசுறது, அவர் பேசுறது, இதெல்லாம் நீங்கள் இப்போ மறுபடியும் வந்துடுவார். நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, நீங்கள் அப்படியே அடிச்சுங்க. ஆனால் நீதிமன்றத்தோட உத்தரவு வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். உங்களுக்கும் ஒன்று தான், எனக்கும் ஒன்று தான், சவுக்கு சங்கருக்கும் ஒன்று தான், இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் இவங்களுக்கும் ஒன்று தான். நாளைக்கே ஆட்சி மாற்றம் வருது. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணலாம், நீங்கள் இப்படிலாம் தப்பாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. சவுக்கு சங்கரை கைது பண்ணது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. உங்களுக்கு, எனக்கு, யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு, மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை தான். அதை பார்க்கணுமே தவிர நம்ம நீதிமன்றம் அதுதான் நம்ம சொல்லுது. இங்கே எல்லாரும் சட்டத்துக்கு கீழே தான், சவுக்கு சங்கரம் சட்டத்துக்கு கீழே தான் வராருன்றது தான் சொல்கிறது தான் இது. இந்த குண்டர் சட்டம் ரத்து பண்ணுறதும் அப்படி தான், கைது பண்ணதும் அப்படி தான். சவுக்கு சங்கரை கைது பண்ணதும் சட்டத்துக்கு கீழே இருக்கணும் சவுக்கு சங்கர். இந்த ரத்து பண்ணதும் அதே சட்டம் தான் உங்களை வந்து வெளியே விடுது. இப்போ புரியுதுங்களா? அது எந்த அளவுக்கு நம்மளை வந்து சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு தாயாக இருந்து தந்தையாக இருந்து வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்குது, அணைக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் இந்த இந்த நீதிபதியோட வந்து இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சட்டம் நமக்கு எப்படி இருக்குது, அடிக்குது, அணைக்குது, இதை தான் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி சார்.